பாருங்க. இப்ப கணேசன் ஏன் இவ்வளவு குண்டா இருக்கிறாரு, ஏன் யானை முகத்தை போல இருக்காருன்னு அந்த 2 கேள்வி அவரே கேட்டுட்டு, இதெல்லாம் மக்களுடைய மனதுல இயல்பா வரக்கூடிய கேள்விதான்ட்டு அதுக்கு எல்லா ஆதாரங்களையும் இங்க கொடுத்துட்றாரு. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் அப்படின்றது தானே உண்மை. சோ பாபா சொல்றாரு, என்னுடைய குழந்தை பருவ காலத்துல நான் சாதம் சாப்பிட மறுக்கும் போது என்னுடைய அத்தை, பாபாவுடைய அத்தை குழந்தையா இருக்கும்போது மனோரீதியான முறையில அதை சாப்பிட செய்வானாம். நீ சாதம் சாப்பிடவில்லை என்றால் இதோ பார், சகோதரன் கணேசன் எவ்வளவு குண்டா இருக்கிறான்னு பார்த்தாயா, ஏனென்றால் அவன் நிறைய சாதம் சாப்பிடுறான் என்று சொல்லி பாட்டு போடுவாங்களாம். அப்படி சொல்லி கணேஷ் தாதா பெட்டி நாடா பாட்டுக்காய் காத்தா காத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ இதுல அர்த்தம் அண்ணன் கணேசனுக்கு பானை போல வைகிறான், காரணம் அவன் நிறைய சாப்பிடுவானாம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு இவருக்கு சாதம் ஓட்டுவாங்களாம் அவங்க அத்தை பாபாவுக்கு. அதை கேட்டுட்டு சத்தம் போட்டு சிரிப்பேன் அப்படின்றாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவள் சாப்பாடு வாய் சிரிக்கும் போது டக்குன்னு வாயில ஒரு போட்டுருவாங்க. என் வாயினில் உருண்டையை தள்ளி விடுவார். அவன் எதனால் அவ்வளவு குண்டா இருக்கிறான், எல்லோருமே தங்களுடைய தலைவன். சோ இது ஒரு கதைக்கு அது சொல்லப்பட்டிருந்தாலும் இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எல்லோருமே தங்களுடைய தலைவன் எப்படி இருக்குன்னு நினைப்பாங்கன்னா, ஒல்லியா எலும்பு தோலுமா இருக்கிறத தலைவனா ஏத்துக்குவாங்களா ஒரு கூட்டத்துல. அவர் நல்ல பலம் வாய்ந்த தடித்த புஜ பதாக்கரமாக கைகளும் கால்களும் நல்ல தடித்து பலமுடையதாக இருக்கிறவங்களதான் ஒரு தலைவனா ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு கூட்டம் எலும்பு தோலுமா சதை கூட இல்லாத ஒரு மனிதன் தலைவனா ஏத்துக்குவாங்களா? ஏன்னா அவன் அவ்வளவு பலம் பொருந்திதான் இருந்தாலும் அந்த கூட்டத்தை காப்பாத்துற தைரியம் பலம் இருக்கும். சோ அது இயல்புதான். அப்ப பலமுள்ள ஒருவராக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாருமே அந்த ஒரு கூட்டத்துல தன்னுடைய தலைவன் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புவாங்க. இந்த கருத்தை மனசுல கொண்டுதான் கணேசனுடைய உருவத்தை செய்ய துவங்கினார்கள். எந்த கணேசனா இன்னைக்கு வழிபடுறாங்கல்ல அந்த அதை பத்தி சொல்றாரு. சோ அந்த மாதிரி உருவங்களை துவக்குறாங்க. உருவங்கள் கொடுக்கும் போது அப்ப ஆற்றல் மிக்க ஒரு உருவத்தை பெரிய குண்டா உருவாக்குறாங்க. கணேசனுடைய உருவம் பெரிய உருவமாக இருப்பதற்கு இதுதான் காரணம். ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் தங்களுடைய குழுவின் தலைவர் உறுதியானவராகவும் தடியானவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவது இயல்பு தானே. சோ அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, எங்கள் தலைவன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் டாமை போல டிக்கை போல அல்லது ஹாரி, இதெல்லாம் பெயர்கள், ஆங்கில பெயர்கள். இது பாபா பயன்படுத்தாரு, டாம் டிக்கு ஹாரி. சோ அது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும் போது அவன் மாதிரி இவன் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்க தலைவன் வேற லெவலு அப்படின்ற மாதிரி. அவன் எங்களுடைய குழு தலைவன் கணேசன் டாமை போலவோ டிக்கை போலவோ அல்லது ஹாரியை போலவோ அல்ல, எங்களுடைய தலைவனுடைய முகம் இந்த உலகத்திலேயே பெரிய விலங்கை போன்றது. அப்போ இது உருவத்தை கொண்டு வராங்க. என்னது அவருடைய தலை யானையினுடைய பெரிய விலங்கு, அதனுடைய உருவத்தை தலையை பொறுத்துறாங்க. இதுக்கு பின்னால ஏன் யானை முகம் வந்துச்சு? குண்டா இருக்கிறதுக்கு காரணம் பலசாலியா காட்டுறதுக்காக பெரிய உடம்பாக உருவாக்குறாங்க. அதுங்க இவங்கெல்லாம் உருவாக்குறது அந்த எனவே கணேசனுடைய உடலில் யானை முகம் பொருத்தப்பட்டது. இந்த மாதிரிதான் அந்த கதையில வருது. சரி, இப்படித்தான் ஆரம்ப கால மனிதர்கள் அவங்க தங்களை தலைவனை பத்தி இப்படி எல்லாம் ஒரு பெருமைப்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு போராட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் எங்க தலைவன் இப்படி, அந்த தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ அதனாலதான் கணேசனை ஒரு கொளுத்த கடவுளாக யானை முகத்துடன் அவங்க வரைந்தார்கள், உருவாக்குனாங்க. சரி, இது எப்போ வந்தது? இதெல்லாம் புராண காலத்துல. அவரு அந்த தலைவனையே கூட அப்படித்தான் அவங்க ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்கன்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு மத கடவுள் என்ற அந்தஸ்துக்கு புராண கணபதி நேரி காலத்துல உயர்வு அடைகிறார்ன்றாங்க.
அப்ப புராண நெறிக்கு முன்னாலேயே தங்களுடைய தலைவனை இப்படி எல்லாம் அவங்க படம் வரைஞ்சி அந்த மாதிரிலாம் அவங்க காட்டிக்கிட்டாங்க. ஆனா பின்னால அந்த புராண கணபதி நெறி, அந்த கணபதி நெறி உருவாகும் போது, அதாவது கணபதியை ஒரு தெய்வமா உருவாக்கி புராணத்தை உருவாக்குகின்ற பொழுது அவங்க ஒரு மதம் சார்ந்த அந்தஸ்து அங்க கிடைக்குது. ஒரு மத கடவுள், பர்டிகுலரா எந்த மதத்துக்கு? இந்து மதத்துக்கு. சோ இந்து மதம் என்பது எந்த காலத்துலன்னா ஆதிசங்கரர் காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு மதமாக மாறுது. இந்து மதம் அப்படின்றத உருவாக்குறது அவருதான். அவர் காலத்துலதான் புராணங்கள் எல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள்லாம் ரொம்ப சுவையாகவும் மக்கள் அதை பார்த்து கேட்கும் போதே மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கதைகளை உருவாக்கி கடவுள்களை அவங்க உருவாக்கி அதெல்லாம் இந்து கடவுள்களாக அவங்க உருவாக்குறாங்க. அது மாதிரிதான் இந்த கணபதி நெறியை பற்றிய ஒரு புராணம். இந்த கணபதி நெறி என்றால் என்ன? புராணத்துல அந்த கதை வருது. அந்த கதைப்படி கணேசனுடைய தாய் துர்கா அப்படின்னு இருக்கு. சோ துர்காவனுடைய பையனாக அந்த கதையில வருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கணேசன் பிறக்கும் போது அவருடைய தாய் மாமன் சனி பகவான். ஆக்சுவலா பாருங்க, இப்போ கோள்கள் கிரகங்கள் எல்லாத்தையும் இங்க தெய்வமாக்குறாங்க. இதெல்லாம் புராண கதை தான். கோள்களையும் இதையும் தெய்வங்களாக வணங்குறது என்பது முட்டாள்தனமான ஒன்றுதான். இதெல்லாம் இறைவனோட படைப்புல கோள்கள் கிரகங்கள், அதுவும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற 9 கிரகங்களும் மட்டும்தான் இருக்கிறாங்களோ, கோடி கோடி நட்சத்திரங்களும் கோடி கோடி இது போன்ற சூரிய குடும்பங்களும் பிரபஞ்சத்துல இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் நாமளும் ஒரு சின்ன கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த கிரகங்கள் எல்லாம் தெய்வங்களாக்கி அதெல்லாம் வணங்குறதுக்கெல்லாம் ஒரு பூஜையை உருவாக்குனாங்க ஆரியர்கள் தான், வேற யாரும் இல்லை. திரும்ப திரும்ப நான் அதை தான் நினைவுபடுத்துவேன். அப்போ அதுக்கு சனி பகவானுக்கும் அது ஒரு கோயில் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொன்றுக்கும் நவ கிரகங்களுக்கும் அங்க வச்சு நவகிரகங்களை சுத்தி வரணும். அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை. அங்க நெய் விளக்கு ஏத்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நவகிரகங்களை இத்தனை தடவை சுத்தினா இது நடக்கும் அது நடக்கும். பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கோயில்களுக்குள்ளார உங்களை வர வைக்கிறாங்க. தட்டுல காசை போடணும் நீங்க. சரி, அப்ப சனி தன்னுடைய அந்த இங்க டெஃபினட்டா சனி என்பது ஒரு கிரகம்ன்றது நல்லாவே தெரியுது. அதை இவங்க கடவுள் ஆக்கிட்டாங்க. அப்போ கணேசன் குழந்தையா பிறக்கும் போது யாருக்கு குழந்தையா பிறக்கிறாங்க? புராண கதைப்படி யார் தாய்? துர்கா. இந்த கணபதி நெறி அந்த இதுல புராணத்துல துர்கா அம்மாவா சொல்லப்பட்டிருக்குது கணேசனுக்கு. அவனுடைய தாய்மாமன்னா என்ன அர்த்தம்? துர்காவோட கூட பிறந்த சகோதரன். துர்கா என்பது சாதாரண ஒரு பெண்ணு தெய்வமா சொல்லப்பட்டிருக்குது. ஆனா தாய் மாமா ஒரு கிரகமா. கிரகம் உயிருள்ள ஒரு மனிதனாகவோ இல்ல, அது ஒரு கிரகம் பூமியை போல. ஆனா அது தாய் மாமன். இதெல்லாம் அந்த கதைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எவ்வளவு ஒட்டாம எதையோ சொல்லி இதெல்லாம் பண்ணி அந்த புராணங்கள் உருவாக்கப்பட்டது பாருங்க. அப்ப தாய் மாமனோட சனி தன்னோட மருமனை பிறந்த குழந்தைய அவரு பார்த்த உடனே என்ன நடக்குது? குழந்தைய பாக்குறதுக்கு வராரு, பிறந்த குழந்தைய. இப்ப உடனே தாய் மாமன் பார்த்த உடனே அந்த குழந்தையோட தலை காணாம. ஐயா மைக்கு யாருதும் ஆன்ல இருக்குதுயா. ஓகே. அப்போ பாருங்க, இப்ப சனி பார்த்த உடனே தலை போயிடுச்சு. குழந்தையோட தலை போன உடனே என்ன பண்றாங்க? இம்மிடியா ஒரு யானைய வெட்டுறாங்க. நடக்கிறத பாருங்க. யானையை போய் தலையை வெட்டி கொண்டு வராங்க. கொண்டாந்து இப்போ ஒரு மனித குழந்தை, அந்த குழந்தையினுடைய தலை எவ்வளவு பெருசு இருக்கும் இல்லையா? ஏன்னா பிறக்கிறது துர்கான்ற ஒரு தேவதைக்கு தானே பிறக்குது. துர்காவும் ஒரு மனிதனை போன்ற உருவத்தை உடைய, ஒரு பெண்ணை போன்ற உருவத்தை உடையதுதான்.
அப்படியே நீங்க பெரிய உருவமா காட்டினாலும் கூட யானையை விட பெரிய உருவமாவா இருக்க முடியும் இல்ல. சோ இதெல்லாம் நம்ம அறிவுபூர்வமா திங்க் பண்றதுக்கெல்லாம் அங்க புராணத்துல வேலையே கிடையாது. ஆனா யானையுடைய தலை, அதுவும் தும்பிக்கையே ஓட இருக்கிற ஒரு யானையினுடைய இதை கொண்டு வரும்போது, இந்த குழந்தை தலை வந்து இவ்வளவு பெருசு இருக்குதுன்னா யானையோட தலை இவ்வளவு பெருசு எப்படி வந்து சீட் ஆகும் அதுல, அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. அதை ஒட்டி உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல, எல்லாமே இதெல்லாம் வந்து ஒட்டி வச்சு யானை தலை மூளையோட மனித உடம்போட ஒட்டி, யானை தலைக்குள்ளதான மூளை இருக்குது. அப்ப யானை தலைக்குள்ளா இருக்கிற மூளை தான் வேலை செய்யும் அப்படி ஒட்டுனாலும் கூட. ஏன்னா பிரெயின் வந்து யானையோட பிரெயின் அது. இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா அந்த கதைகளுக்குள்ளார எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயங்களை மக்கள் வந்து இன்னமும் நம்பி இது போன்ற வழிபாட்டு முறைகளை பண்ணும்போது அறிவை பயன்படுத்துறது இல்லைன்றாங்க. அறிவை பயன்படுத்தாமல் ஆண்டவனை எப்படி நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும்? கேட்டா நீங்க அறிவை பயன்படுத்தி கேள்விகளை கேட்டா அது தெய்வ குத்தமாடுன்னு அப்படி ஒரு மிரட்டல். அதுக்கு பயந்துகிட்டு அதுக்கு ஒரு தோஷம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பூஜை, அங்க இருந்து ஒரு வருமானம் அங்க வந்து. சோ இப்படி பாத்தீங்கன்னா இப்ப என்ன நடக்குது, யானையோட தலை வந்தது காரணம் இப்படித்தான் ஐயா வந்துச்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் புராணத்துல இப்படி இஷ்டத்துக்கு கொண்டு வந்து அந்த கதையை வந்து அந்த காலத்துல வந்து தலைவனுக்கு இப்படி ஒரு உருவத்தை வந்து அவங்க வந்து ஒரு இதா வரைஞ்சி காமிச்சத புராண கடவுளாக்கி புராணத்துக்குள்ளார எப்படி அந்த தலை வந்துச்சு. அவன் வந்து கற்பனையில வரைஞ்சான் அந்த யானையினுடைய இத தலையும் பெரிய உடம்பையும் வந்து கற்பனையில வரைஞ்சாங்க அந்த சமுதாயத்தை இது தலைவனா காட்டும் போது. ஆனா அந்த கதைய அப்படியே புராணத்துல கொண்டு வந்தது அப்படியே நிஜமா நடக்கிற ஒரு சம்பவமா கொண்டு வந்து அங்கிருந்து கிரகத்துல இருந்து இங்க கீழே இறக்கி கொண்டாந்து குழந்தைய வந்து அவர் பாக்குறாரு. பார்த்த உடனே தலை போகுது. அப்புறம் யானை தலையை கொண்டாடுறாங்க, வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு மூளை வந்து மனுஷன் மூளை மாட்டு வேலை செய்யுது, யானையோட மூளை வேலை செய்யல. இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்த்திருக்கோமா எப்பயாவது? இல்ல. சோ இப்படித்தான் இந்த 2 கேள்விக்கும், ஏன் குண்டாகிறார்ன்ற கேள்விக்கும், குண்டா ஏன் இருக்காரு, தன்னுடைய தலைவன் ஒரு குழுவினுடைய தலைவன் வந்து மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக பலசாலியாக நல்ல கொழுத்த உடம்பா ஒல்லி குச்சியா எலும்பு தோலுமா இருக்கக்கூடாது, அதனால கொழுத்து காமிச்சாங்க. அப்புறம் அதனுடைய இது வந்து தலை வந்து பாத்தீங்கன்னா யானையை போன்ற பெரிய ஒரு விலங்குடைய தலையை வந்து அங்க வச்சு இப்படிதான் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து கடைசியில புராணத்துல ஒரு தெய்வமாக ஆக்கிட்டு அதுல இப்படி எல்லாம் வந்துச்சு. சோ இப்படித்தான் இந்த கதை வந்துச்சுன்னு சொல்றாரு பாபா. சோ அப்போ அதுல இருந்துதான் கணேசனுடைய முகம். எந்த கணேசன்? இப்ப நம்ம வணங்குற கணேசன். அப்போ வந்து அத வந்து வரைஞ்சி அது மாதிரி இருக்கு மாதிரி என் தலைவர்னு சொல்லிக்கிறதுக்காக வரையப்பட்டது. ஆனா இப்போ நிஜமாலுமே வந்து ஒரு தெய்வத்தோட தொடர்புடையதாக ஆக்கி அவங்க ஒரு தெய்வமாகவே ஆக்கி இப்படி கொண்டுட்டாங்க. ஆகவே ஒரு புராண கதை தான் இது. இந்த கதை வந்து நிஜமான சிவன் மற்றும் பார்வதியோடு தொடர்புடைய கதையே அல்ல, தெளிவா சொல்றாரு. அதனால இன்னைக்கு நீங்க டிவியில சினிமாவில பாக்குற இந்த கதைகள் எல்லாமே புரட்டு. இந்த புராண ஆசிரியர்கள் எழுதிய அந்த கதை தான். ஆகவே மறுபடியும் திரும்ப சொல்றாரு, கணேசன் வந்து இன்னைக்கு யார கணேசன் வழிபடுறோமோ அது வந்து சிவனுக்கு பிள்ளையோ அல்லது பார்வதியின் மகளோ அல்ல. புராணத்தின்படி அந்த கணேசன் என்பது புராண தேவதையாகிய துர்காவனுடைய புராண தெய்வம். அது சிவனுடைய மனைவியோ சம்பந்தம் இல்லைன்றது தெளிவா சொல்றாங்க.